நல்ல சீஸியான வீட் பாஸ்தா செய்ய போகிறோம். பாலை நல்லா சுண்டை காய வச்சு ஸ்பைஸியாக மசாலாலாம் சேர்த்து வீட் பாஸ்தாவை வேக வச்சு ஆலிவ் ஆயிலே வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி சீஸை கொஞ்சம் தூக்கலாக போட்டு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எஸ், இட்ஸ் சீஸ் பர்ஸ் வீட் பாஸ்தா. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்க போகிறோம். ஒரு 3/4 பங்கு விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தாவுக்கு வந்து ஒட்டாது. ஸோ நான் 250 கிராம்ஸ் வீட் டொமேட்டோ பாஸ்தா எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் வீட் டொமேட்டோ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. ஒரு ஹாஃப் பாயில் வரைக்கும் வெந்தால் போதும். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கப் க்ரீன் கேப்சிகம், 1/2 கப் ரெட் கேப்சிகம், ஒரு 10 பட்டன் மஷ்ரூம், பாயில்டு ப்ராக்லி கொஞ்சம், பேபிகார்ன் ஒரு 2 பீஸ், ஸ்வீட் கார்ன் ஒரு 1/2 கப், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. டேஸ்ட்டுக்காக கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விடும், அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 12 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலோடு சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரைடு வெஜிடபிள்ஸோட இந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் 2 பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 1 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல காய்ச்சின பால், ஆற வச்ச பால். கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி மொத்தமாக சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா க்ரீமியாக கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஊற்றும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா க்ரீமியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கார்லிக் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், சின்னமன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரிகனோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக சால்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாலோட க்ரீமோட சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கொஞ்சம் அந்த கரண்டி வச்சு நல்லா அமுத்தி இது பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். நெக்ஸ்ட் அந்த நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க ஃப்ரைடு வெஜிடபிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணாதீங்க, மைல்டாக கிண்டி விடுங்க. ஸோ நல்லா கிண்டியாச்சு. வெஜிடபிள்ஸோட அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். வேக வச்சுருந்த டொமேட்டோ வீட் பாஸ்தா நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தா கூட அந்த மசாலா எல்லாம் ஆட் ஆகணும். பாஸ்தா ஆட் பண்ணதும் ரொம்ப கரண்டி வச்சு இது பண்ணாதீங்க, மைல்டாக கிண்டி விடுங்க. ஃபைனலாக டொமேட்டோ கெச்சப் ஒரு 3 ஸ்பூன் அதில் கடைசி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. டொமேட்டோ கெச்சப்போட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. கெச்சப், ஆயில், சால்ட், நம்ம சேர்த்து வச்சுருக்க பாஸ்தா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மைல்டாக கிண்டி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 1/2 லெமன் ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஃபேவரட் சீஸை நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்க போகிறோம்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சீஸும் அதுவும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல சீஸியான வீட் பாஸ்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல டெக்கரேஷன்ஸ்க்காக 2 டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். தூக்கலாக கொஞ்சம் சீஸும் கொஞ்சம் ஒரிகனோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். டாப்பிங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நல்ல யம்மியான ஒரு சீஸ் பர்ஸ் வீட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.